அகரம் சக்ஸஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நேற்று வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும் அப்படின்னா இதற்கான ஆன்சர் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும் அப்படின்னா அது வந்து என்னென்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். ஓகேங்களா? செகண்ட் ஒன், அரசியல் சாசன விதி 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அதாவது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 243B. இந்திய அரசியல் சாசன விதி 243B 73வது அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தலைமை தணிக்கையாளர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? இந்திய தலைமை தணிக்கையாளர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 148. ஓகேங்களா? 148ங்கிற விதிப்படி தலைமை தணிக்கையாளரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனற்றில் எவை சரி அல்ல? ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனற்றில் எவை சரி அல்ல அப்படின்னு சொன்னோம்னா நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலையை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கவும் முடியும். ஒரு உயர்நீதிமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது எல்லாமே கரெக்டான ஆன்சர். இப்போ நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னா 29(1) பிரிவு 1 படி ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் விதி 21(1)ங்கிற விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? அதாவது டிராஃப்டிங் கமிஷனில் யார் வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பட்டாபி சீத்தாராமையா. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அப்படின்னா பட்டாபி சீத்தாராமையா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலம் ஆகும். ஓகே, ஆப்ஷன் பி, வரைமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்ந்தெழுகிறது. மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் இரண்டுமே சரிதான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அண்ட் பி இரண்டுமே சரியானது. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலம் ஆகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்ந்தெழுகிறது. இது ரெண்டுமே கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, அதில் உள்ள தவறான கூற்றை கண்டறிக. ஓகேங்களா? நடப்பு செய்திகளில் வந்த இந்திய தண்டனை சட்டம் 377 பற்றிய நிகழ்வானது LGBTQ உரிமைகளுடன் தொடர்புடையது ஆகும். ஆப்ஷன் பி, ஜோசப் சாயின் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கு இந்திய தண்டனை சட்டம் 497 உடன் தொடர்புடையது ஆகும். இந்திய இளம் வழக்கறிஞர்கள் எதிர் கேரள அரசு என்ற வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையதாகும்.
யஸ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா அரசு என்ற வழக்கு கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையது ஆகும். இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 4வது மட்டும்தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சொல்கிறாங்க. அப்போ யஸ்வந்த் எதிர் மகாராஷ்டிரா அரசு என்ற வழக்கு கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையது ஆகும். இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அதாவது தவறான கூற்றுங்கிறது இதில் இதுதான். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை. ஓகேங்களா, அதில் வந்து இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி. ஓகேங்களா, அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கணும். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி. குடியரசும்பாங்க, இது குடியாட்சி. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்துக. ஓகேங்களா, முதல் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையான அதிகார பகிர்வு. 11ஆம் பட்டியல் மொழிகள். 7ஆம் பட்டியல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர். 8ஆம் பட்டியல் பஞ்சாயத்து. இப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டி. அதாவது முதல் பட்டியல் அப்படின்னா முதல் பட்டியல் மொழிகள். 11ஆம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநில அளவிலான அதிகார பகிர்வு. சாரி முதல் பட்டியல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். ஓகேங்களா, முதல் பட்டியலில் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். 11ஆம் பட்டியல் அப்படின்னா பஞ்சாயத்து பற்றியது, அதாவது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 7ஆம் பட்டியல் அப்படின்னா மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையான அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல்னால் மொழிகள் பற்றியது. ஓகேங்களா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கிறது. முதல் பட்டியல் அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள். ஓகேங்களா, முதல் பட்டியலில் அதுதான் பார்ப்போம். 11ஆம் பட்டியல் அப்படி சொன்னீங்கன்னா பஞ்சாயத்தை பற்றி வரும். 7ஆம் பட்டியல் அப்படின்னா அது வந்து மொழிகள் பற்றி வரும். 8ஆம் பட்டியல் அப்படின்னா 7ஆம் பட்டியல்னால் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையான அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் தான் மொழிகளை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அது வந்து சட்ட உறுப்பு 50. நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 50-50 அப்படின்னு நினைப்பச்சுக்கோங்க. அப்போ சட்ட உறுப்பு நீதி நிர்வாகம் இது 50 இது 50 அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் மாதிரி வச்சுட்டோம்னா மறக்க மாட்டோம். ஓகே, சட்ட உறுப்பு 50. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1962. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து பாண்டிச்சேரிக்கான குடியுரிமையை வந்து எப்போ வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1962 தான் வழங்கினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று ஏ. இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். காரணம், கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இதில் இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ. அதாவது இரண்டுமே சரியானதான். இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது, அது மக்களவை மாநிலங்களை சொல்கிறோம் இல்லையா. அது கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலவையும் இல்லைன்னா அப்போ இது போத் ஆர் கரெக்ட் ஆன்சர். இரண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. கீழ் வருவனவற்றில் எது சட்டத்தின் கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நீதி சமத்துவம். கீழ் வருவனவற்றில் எது சட்டத்தின் கட்சி கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா நீதி சமத்துவம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம். இதுக்கான ஆன்சர் விரைவாக நீதி வழங்குவது. ஓகேங்களா. செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம். அங்கேயே செயலூக்கம் அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக நம்ம மூவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் கொண்டு போயிருங்க. அப்போனா விரைவாக நீதி வழங்குவது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது என்னன்னு கேட்டால் 3 அடுக்கு முறை. ஓகேங்களா. இது வந்து 1957 இது பண்ணாங்க. அப்போ பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது 3 அடுக்கு முறை. ஓகே, நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? இப்போ நிதி ஆயோக்கின் தலைவர்னால் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். உயர் நீதிமன்றத்தின் ஓர் நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் அப்படின்னு சொன்னோம்னா 62 வயது வரை. ஓகேங்களா. அது நம்ம உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் அப்படின்னா அது வந்து 65. இங்கே வந்து 62, அங்கே வந்து 65. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 உறுப்பினர்கள். ஓகேங்களா. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் அப்படின்னா 14 நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம். இதுக்கான ஆன்சர் 14. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக எப்போதும் இருந்தது. அரசியலமைப்பின் சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும். இந்த கூற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் இது வந்து சேர்க்கப்பட்டது.